எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஸ்நாக்காக கூட நீங்கள் சாப்பிடலாம். ரவையில் சூப்பரான ஒரு மசாலா பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வெறுமையாக இல்லாமல் நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பர் டூப்பராக ஒரு பணியாரம் வந்து செய்ய போகிறோம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதுலேயே அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். நறுக்குனா கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் துருவின வெங்காயம், அதுக்கப்புறம் கிரேட் பண்ண கேரட், அதுக்கப்புறம் கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு. இது வந்து ரா உருளைக்கிழங்கு, குக் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். பணியாரக்கல்லில் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மூடி குக் பண்ண விட்டுடலாம். இந்த மாதிரி பணியாரம் கரண்டி வச்சு திருப்பிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டா இது முடிஞ்சிருச்சு. இந்த பணியாரம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பெருசு நீங்கள் பண்ணலனாலும் குட்டி குட்டி கூட பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டுக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்ச 2 தக்காளியோட விழுது, கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு, எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து காரம் வந்து இதுக்கு போட வேணாம். இதோட கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணோம் இந்த தக்காளியை. இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இந்த பணியாரத்தை போட்டுற போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா பணியாரத்தை கோட் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா கோட் பண்ணி ஒரு நிமிஷம் குக்காக விட்டு திருப்பியும் இன்னொரு பக்கம் திருப்பி 1 நிமிஷம் கோட் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.
நான் டிஷ் முடிஞ்சிருச்சு. நான் ட்ரை பண்ண போகிறேன். செம்ம சூப்பர். எப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸில் எல்லாமே போட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட போகிறோம். சீக்கிரமாக உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.